ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு கீதாஸ் கிச்சனில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஆனியனை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். கேரட்டு அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். மீன் மேக்கர் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம தாளிப்புக்கு அந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டோடனே பொரிஞ்ச உடனே ஆனியன் கட் பண்ணதையும் அதில் போட்டு நல்லா செவந்து வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசியை தண்ணி வடிகட்டி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டம்மில் போட்டு எடுத்திங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.